அன்புள்ள விஜய் டிவி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் என்ற பகுதியில் தற்போது உடல் ஆரோக்கியத்தை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூற உள்ளேன். அதாவது பிறந்த நேரத்தில் கணிக்கப்படக்கூடியது ஜனன ஜாதகமாகும். ஜனன ஜாதகத்தில் சில கிரகமைப்புகள் சாதகமற்றிருந்தால், சில பாவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அந்த பாவக ரீதியாக சில ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசி மண்டலத்தில் 12 பாவங்கள் உள்ளது. லக்னம் கொண்டு இந்திய ஜோதிட முறை மூலம் பலன்கள் கூறுவோம். ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு உடல் உறுப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். லக்ன பாவத்திற்கு ஒரு விஷயம், 2ஆம் பாவத்துக்கு ஒரு விஷயம் என்று 12 பாவத்தையும் உடல் உறுப்பை தனித்தனியாக பிரித்துள்ளார்கள். ஒருவர் ஜாதகத்தில் எந்த பாவமானது பாதிக்கிறதோ அந்த பாவ தொடர்புடைய விஷயங்கள் ஆரோக்கிய பாதிப்பு ரீதியாக உண்டாகிறது. 12 பாவமும் ஆரோக்கியம் என பார்க்கின்ற பொழுது லக்ன பாவமும் காலபுருஷப்படி மேஷ ராசியும் தலையை குறிக்கக்கூடிய பாவமாகும். லக்ன பாவத்தில் பாவகிரகங்கள் அமையப்பெற்றால் ஒருவருக்கு தலையில் சிறு சிறு பாதிப்புகள், தலை ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகிறது. 2வது பாவத்தில் பாவகிரகங்களான சனி அல்லது ராகு அமையப்பெற்றாலோ அல்லது 2ஆம் பாவம் பாதிக்கப்பெற்றாலோ உங்களுக்கு பார்த்தால் கண்களில் பாதிப்பு உண்டாகிறது. அதிலும் குறிப்பாக வலது கண்களில் பாதிப்பு உண்டாகிறது. அடுத்து 3வது பாவம் என்பது கழுத்து காதை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஒருவர் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 3ஆம் வீடானது பாதிக்கப்பட்டிருந்தாலோ, காலபுருஷப்படி மிதுன ராசியானது பாதிக்கப்பட்டிருந்தாலோ ஒருவருக்கு கழுத்து, வலது காது போன்றவை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லக்ன பாவத்திற்கு 4ஆம் வீடும், அது மட்டும் இல்லாமல் காலபுருஷப்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியும் இருதயம், மார்பு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பகுதியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 4ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமையப்பெற்றாலோ, கடகராசியில் பாவகிரகங்கள் அமையப்பெற்றாலோ மார்பக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், நுரையீரல் தொடர்புடைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீடானது மேல் வயிறு, மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 5ஆம் வீடு பாதிக்கப்பட்டால் வயிறு தொடர்புடைய பாதிப்புகள், மனக்குழப்பம், மன நிம்மதி குறைவுகள், மனநிலை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீடானது பாதிக்கப்பட்டிருந்தால் கீழ் வயிறு, அடி வயிறானது பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இயற்கையாகவே உண்டாகும். அதுபோல காலபுருஷப்படி கன்னி ராசியில் பாவகிரகங்கள் அமையப்பட்டால் கூட வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். லக்ன பாவத்திற்கு 7ஆம் வீடானது இடுப்பு, பின்புறம், விந்து தொடர்புடைய விஷயத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஸ்தானமாகும். லக்ன பாவத்திற்கு 7ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமையப்பெற்றாலோ, காலபுருஷப்படி துலா ராசியில் பாவகிரகங்கள் அமையப்பெற்றாலோ இடுப்பு பகுதிகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவர் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 8ஆம் வீடு பாதிக்கப்பட்டாலும், காலபுருஷப்படி 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி பாதிக்கப்பட்டாலும் அந்தரக உறுப்பு, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீடு பாதிக்கப்பட்டாலும், காலபுருஷப்படி 9வது ராசி பாதிக்கப்பட்டாலும் தொடையில் பாதிப்பு, 10ஆம் வீடு பாதிக்கப்பட்டால் முழங்கால் பாதிக்கும். 11ஆம் பாவம் பாதிக்கப்பட்டால் கால், இடது காது பாதிப்பு. பொதுவாக 12ஆம் வீட்டில் சனி, ராகு போன்ற பாவகிரகங்கள் அமையப்பெற்றாலோ, காலபுருஷப்படி மீனராசியில் பாவகிரகங்கள் அமையப்பெற்றாலோ பாதம், இடது கண் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.